Hi, good morning everybody. Welcome back to Vidyalakshmi YouTube channel. This is Savitri. We were discussing about NEET syllabus 11th standard physics dimension topic. Today also we are going to discuss the dimension topic part 3. Yes, let us go into the video. Yes, today we are going to discuss about dimensionless constant and dimensionless quantities. So those few quantities do not have dimension at all. இப்போ எந்தெந்த குவான்டிட்டிக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், டைமென்ஷன் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் குவான்டிட்டியாக இருக்கலாம், டைமென்ஷன் இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி சில குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் இல்லாமல் இருக்குது. அந்தந்த குவான்டிட்டிலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ சில குவான்டிட்டிஸ்க்கு நோ யூனிட் நோ டைமென்ஷன். சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஹேஸ் நோ யூனிட் அண்ட் நோ டைமென்ஷன் அட் ஆல். ஆப்வியஸ்லி யூனிட் இல்லைன்னா டைமென்ஷன் வந்து இருக்காது. ஆனால் யூனிட் இல்லாமல் யூனிட் இருந்து டைமென்ஷன் இல்லாத சில குவான்டிட்டிஸும் இருக்குது. ஸோ அந்த குவான்டிட்டிஸ்லாம் என்னென்னு இன்றைக்கி பார்த்துடலாம். இப்போ நோ யூனிட் நோ டைமென்ஷன், எந்தெந்த குவான்டிட்டிலாம் யூனிட் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. இப்போ ஸ்ட்ரெயின், ஆங்கிள், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆர் ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதெல்லாம் வந்து யூனிட்டும் கிடையாது, ஓகே, டைமென்ஷனும் கிடையாது. எதுக்கு இதெல்லாம் நீ கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குவான்டிட்டிஸ் தான் உனக்கு வந்து சூஸ் போது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ விச் ஆஃப் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வரும், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் டூ நாட் ஹேவ் டைமென்ஷன் அப்படின்னு வரும். ஓகே, அப்போ அந்த பேரில் முதல்ல இந்த இந்த இதெல்லாம் இருக்கா, இந்த குவான்டிட்டிலாம் இருக்கான்னு நீ முதல்ல பார்க்கணும். ஸ்ட்ரெயின் இருக்கா, ஓகே, ஆங்கிள் இருக்கா, ஓகே, அடுத்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அல்லது ரிலேட்டிவ் டென்சிட்டி இருக்கா, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற குவான்டிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அந்த குவான்டிட்டி இருந்தால் ஆப்வியஸ்லி என்னது, அதுக்கெலாம் டைமென்ஷன் கிடையாது, அதெல்லாம் நீ வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த குவான்டிட்டிஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எந்தெந்த குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் இல்லை அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். ஸ்ட்ரெயின், ஆங்கிள், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதுக்கெலாம் நமக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ இந்த குவான்டிட்டிக்கெலாம் நமக்கு டைமென்ஷன் கிடையாது, யூனிட்டும் கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது. ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் வித் விதவுட் டைமென்ஷன், தட் இஸ் கான்ஸ்டன்ட், சில கான்ஸ்டன்ட் விதவுட் டைமென்ஷன். ஓகே, ஸோ என்னென்ன கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் கிடையாது, பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, அது மாதிரி நம்பர், ஓகே, அது கான்ஸ்டன்ட், அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ கான்ஸ்டன்ட் விதவுட் டைமென்ஷன் அது வந்து பை அண்ட் நம்பர்ஸ். ஓகே, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் வித் டைமென்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ என்னென்ன கான்ஸ்டன்ட்டுக்கெலாம் டைமென்ஷன் இருக்கு. ஸோ பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள், இந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோயேன், இது என்னது, இதுக்கு வந்து யூனிட்ருக்கு டைமென்ஷன் கிடையாது. பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் ரெண்டுத்துக்குமே யூனிட் இருக்கு, ஆனால் டைமென்ஷன் கிடையாது. ஓகே, அது மாதிரி பவர், பவர் ஹாஸ் நோ டைமென்ஷன். ஓகே, ஸோ இ பவர் பிஎக்ஸ்டி அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோயேன், அப்போ அந்த பிஎக்ஸ்டிங்கிறதுக்கு டைமென்ஷன் கிடையாது. பவரில் இருக்க குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் கிடையாது. சரியா, அடுத்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, கொசீக்கன், சீக்கன், அதுக்கெல்லாம் வந்து டைமென்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் யூனிட் இருந்தும் டைமென்ஷன் கிடையாது. அது மாதிரி பவரில் இருக்கிற குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகே, ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ, சைன், காஸ், டேன், இதுக்கெல்லாம் வந்து டைமென்ஷன் கிடையாது. எஸ், ஸோ டைமென்ஷன் வந்து சில குவான்டிட்டிக்கு இருக்கும், சில குவான்டிட்டிக்கு இருக்காது. ஸோ எந்தெந்த குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் இல்லைன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வித் டைமென்ஷன். ஸோ சில கான்ஸ்டன்ட் இருக்குது, பை நம்பரும் கான்ஸ்டன்ட், ஆனால் அதுக்கு வந்து இது கான்ஸ்டன்ட்டு விதவுட் டைமென்ஷன். சில கான்ஸ்டன்ட்டு வித் டைமென்ஷன், எதுக்கெலாம் டைமென்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், அது கான்ஸ்டன்ட் தான். ஓகே, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஓகே, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி ஆஃப் லைட், ஃபாரடே கான்ஸ்டன்ட், இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஆனால் அந்த கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கூட இதுக்கு என்னது, டைமென்ஷன் உண்டு. ஸோ கான்ஸ்டன்ட் வித் டைமென்ஷன். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் விதவுட் டைமென்ஷன், கான்ஸ்டன்ட் வித் டைமென்ஷன், குவான்டிட்டி விதவுட் டைமென்ஷன், இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுன்னா விச் பேர் ஹேஸ் காட் டைமென்ஷன், ஓகே, சேம் டைமென்ஷன், அந்த மாதிரி வரும். அதுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார், ஸோ ஒரு எக்ஸாம்பிள், செலக்ட் தி பேர் ஹூஸ் டைமென்ஷன்ஸ் ஆர் சேம். ஓகே, இப்போ தான் நான் சொன்னேன், எந்தெந்த குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் இல்லை அப்படின்னு பார்த்து வச்சுட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி. முதல்ல ஜென்ரலாகவே கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆன்சர் தப்பு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும் எப்போவுமே. சரியா, எதை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஓகே, இப்போ இதில் வந்து கொடுத்துருக்க கொஸ்டினில் ஓகே விச் பேர் ரெண்டு இதாக கொடுத்துருக்கு, அதில் எது வந்து சேம் டைமென்ஷன்னு கேட்டிருக்கு. முதல்ல பாரு,
ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயின் டைமென்ஷன் கிடையாது, அப்போ இதனது இது ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் கிடையாது, அப்போ இதை வந்து ஒமிட் பண்ணிடலாம். ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகே, அப்போ நீ ஃபஸ்ட்டு வந்து நீ ஒமிட் பண்ண வேண்டியது செகண்ட் ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ மிச்சம் எல்லாத்துக்குமே டைமென்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ டைமென்ஷன் இல்லாத ஆப்ஷன்ஸை முதல்ல வந்து ஒமிட் பண்ணிடணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் பாரு, ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ். இதுக்கு வந்து ஓகே ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ அந்த ஆப்ஷனை வந்து நீ இது பண்ணிக்கணும். ஓகே, எஸ், இங்கே வந்து ஸ்ட்ரெயின் ஹேஸ் நோ டைமென்ஷன். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து ஆன்சராக வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ மிச்சம்லாம் பாரு, ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஸ். ஓகே, இது பார், ப்ரெஷருங்கிறது என்னது? வாட் இஸ் ப்ரெஷர்? ப்ரெஷர் இஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா. இது ஃபோர்ஸு, இது ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ இது ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் இருக்க சான்ஸ் இல்லை. கரெக்டா? அது மாதிரி இப்போ ஃபோர்ஸுங்கிறது நமக்கு தெரியும். பவர், வாட் இஸ் பவர்? பவர் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இல்லை? அப்போ பவருங்கிறது ஒர்க் டன் பை டைம். ஓகே, ஒர்க் டன்ங்கிறது என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்போ பவருங்கிறது என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஆனால் இது ஃபோர்ஸ். அப்போ கட்டாயம் ரெண்டுத்துக்கும் சேம் டைமென்ஷன் கிடையாது. சரியா? அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ண தெரியணும். அப்போ நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ். மிச்சம் இருக்குது ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான். ப்ரெஷருங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெஸ்ஸும் ஃபோர்ஸ் பை ஏரியா தான். அப்போ ரெண்டும் சேம் டைமென்ஷன். அப்போ விச் பேர் அமங் த கிவன் ஆப்ஷன்ஸ் ஹேஸ் சேம் டைமென்ஷன் அப்படின்னா ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் தான் சேம் டைமென்ஷன். எஸ், so this is the first question. Hope you all understood. Next பாரு, if the dimension of a physical quantity are given by m power a, l power b, t power c. ஸோ ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்கு, m power a, l power b, t power c கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ தென் ஸோ a pressure, if a equal to 1, b equal to -1, c is equal to -2. ஓகே, இப்போ ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அது வந்து இந்த குவான்டிட்டிக்கு ப்ராப்பராக சூட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக -1, சிக்கு பதிலாக -2 போட்டால் நமக்கு ப்ரெஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா வருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 0, சிக்கு பதிலாக -1 போட்டால் வெலாசிட்டி வருதான்னு பார்க்கணும். ஓகே, முதல்ல 0 உள்ளதெல்லாம் எடுத்து பார்த்துக்கோ. முதல்ல வந்து ஏதாவது ஒரு வேல்யூக்கு 0 கொடுத்துருக்கா, ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு 0 கொடுத்துருக்கான்னு பாரு. ஓகே, இப்போ பிக்கு வந்து 0 கொடுத்துருக்கு, இதில் ஏக்கு 0 கொடுத்துருக்கு. இதை முதல்ல சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். சரியா? இப்போ ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக என்னது? 0, அடுத்து சிக்கு பதிலாக -1. சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கணும் நமக்கு? வெலாசிட்டி. ஆனால் வெலாசிட்டியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு? எல்டி பவர் -1ன்னு தெரியும். சரியா? ஆனால் இங்கே என்னது? எல்லுக்கு பவர் 0. அப்போ எனி நம்பர் பவர் 0 இஸ் 1. அப்போ இங்கே எல் டேர்மே நமக்கு கிடையாது. m power 1 c, that is m power 1 t power m power 1, ஓகே, t power -1. கரெக்டா? m power 1 t power -1, l power 0, l power 0 ஓட வேல்யூ 1 ஆயிடுது. அப்போ m power 1 t power -1 இது வந்து வெலாசிட்டி கிடையாது இல்லை? ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு கிடையாது. ஓகே, இப்போ செகண்ட் ஆப்ஷன் என்னது? செகண்ட் ஆப்ஷன் பார்த்துக்கோ. ஓகே, ஸோ செகண்ட் ஆப்ஷன் என்னது? ஸோ அகைன் அந்த ஃபார்முலாவை எடுத்துக்கோ. நமக்கு m power a, m power a, l power b, t power c. இப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம், ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபோர்ஸ் இஃப் a equal to 0, அப்போ mக்கு பவர் 0, l பவர் -1, c பவர் -2, சாரி t பவர் -2. ஓகே, இப்போ ஸோ m பவர் a, l பவர் b, t பவர் c கொடுத்துருக்கு. ஸோ ஏக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன், பிக்கு பதிலாக -1, சிக்கு பதிலாக -2 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஓகே, ஆனால் ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? ml t பவர் -2. இது ரெண்டும் சூட் ஆகுதா? ஒன்றா இருக்கா? இது m பவர் 0, அப்போ m டேர்மே கிடையாது. ஸோ நீ என்ன செய்ய? ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டிட் பண்ணினா ஃபோர்ஸில் m டேர்ம் இருக்குது. ஆனால் இங்கே ஏக்கு 0 சப்ஸ்டிட் பண்ணால் m டேர்மே இருக்காது. அப்போ அது அப்போவே தெரிஞ்சு போயிடும் ஃபோர்ஸ் வந்து கிடையாதுன்ட்டு. ஓகே, அப்போ இதுவும் வந்து ஆப்ஷன் தப்பு. புரியுதா?
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாரு, ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன? LT பவர் -2. இதில் எம்ஏ கிடையாது. ஓகே, ஆனால் எம்முக்கு வந்து பவர் 1 வருது, அப்போ இதுவும் கிடையாது. கரெக்டாக? ஸோ எம்முக்கு வந்து பவர் 1, ஏக்கு வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ எம்மோட பவர் வந்து ஏ, எம்முக்கு 1ன்னு வந்துடுது. அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்டாக வராது. ஸோ இப்போ மிச்சம் இருக்கிறது ப்ரெஷர் தான். ஓகே, ஸோ வாட் இஸ் ப்ரெஷர்? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா, ஸோ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் வந்து ml t power -2 divided by L square. ஒரு L cancel ஆயிடும், equal to m L power -1 t power -2. இதான் வந்து ப்ரெஷர், ப்ரெஷரோட டைமென்ஷன் ஃபார்முலா. ஓகே, ஸோ நவ் இப்போ செக் பண்ணி பாரு. எம் கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து எம் பவர் ஏ, ஏக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஓகே எல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், பிக்கு வந்து -1 கொடுத்துருக்காங்க. தென் டி பவர் -2. ஸோ எம் பவர் 1, எல் பவர் -1, டி பவர் -2. இதுவும் தான் சூட் ஆகுது. ஸோ எம் எல் பவர் -1, டி பவர் -2. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட் நமக்கு. எஸ் கிளியர்? ஸோ கொடுத்துருக்க பவர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி முதல்ல எலிமினேட் பண்ண பாரு. எது 0 கொடுத்துருக்கோ அந்த ஏபிசி வேல்யூ 0 கொடுத்துருந்தா முதல்ல 0 உள்ளதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ எந்த நம்பருக்கு பவர் 0னா அந்த டேர்ம் இருக்காது. இப்போ எம்முக்கு பவர் 0னா எம் டேர்ம் இருக்காது, எல்லுக்கு பவர் 0னா எல் டேர்ம் இருக்காது, டிக்கு பவர் 0னா டி டேர்ம் இருக்காது. எனி நம்பர் பவர் 0 இஸ் 1, அதனால அந்த டேர்ம் வந்து கட் ஆகிடும். ஸோ அதை முதல்ல எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணிப்பார். எஸ் கிளியர்? ஓகே, தென் next question, h by 2 pi is the dimension of. okay, h by 2 pi எதோட டைமென்ஷன்? நம்ம முதல்ல எதையுமே ஹெச்சுக்கு ஓகே எல்லாத்துக்கும் டைமென்ஷன் வந்து போட்டுலாம் பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு h by 2 பைனா என்னன்னு யோசிக்கணும். சரியா? ஸோ அக்கார்டிங் டு போர்ஸ் பாஸ்லேட் ஓகே நமக்கு தெரியும் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h by 2 pi அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அக்கார்டிங் டு போர்ஸ் பாஸ்லேட் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h by 2 pi. So angular momentum, okay, that is mvr equal to L equal to integral multiple of h by 2 pi அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரியா? அப்போ என்ன அர்த்தம்? nh by 2 pi அப்படிங்கிறது angular momentum. So L is equal to nh by 2 pi. ஓகே, அப்போ nh by 2 pi ஓட டைமென்ஷன் ஃபார்முலா ஆங்குலர் மொமெண்டத்தோட டைமென்ஷன் ஃபார்முலா. கரெக்டா? ஆனால் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு? h by 2 pi கொடுத்துருக்கு. இப்போ என்னுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஓகே, என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இங்கே என்னோட வேல்யூ 1ஓ 2ஓ 3ஓ அந்த மாதிரி தான் இருக்க போகுது இல்லை. அப்போ என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ என்னுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ nh by 2 pi ஓட டைமென்ஷன் ஃபார்முலாவும் h by 2 pi ஓட டைமென்ஷன் ஃபார்முலாவும் சேம் தான். சரியா? அப்போ L ஈக்குவல் டு nh by 2 piக்கு பதிலாக நான் h by 2 piன்னு எழுதிக்கிறேன், ஏன்னா n ஹாஸ் நோ டைமென்ஷன். சரியா? அப்போ ஆங்குலர் மொமெண்டத்தோட டைமென்ஷனும் h by 2 pi ஓட டைமென்ஷனும் சேம். சரியா? அப்போ h by 2 pi ஹாஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இப்படி தான் சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம போட்டு பார்க்கக்கூடாது அதுக்கெல்லாம் ஹெச்சுக்கு என்ன இது டைமென்ஷன் ஃபார்முலா அப்படின்னு போட்டு பார்த்து இது பண்ணக்கூடாது. எஸ், ஸோ டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் ஓகே h by 2 pi இஸ் டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். எஸ் கிளியர்? அதே மாதிரி நவ் ஸோ த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் அ பார்ட்டிகிள் ஓகே மூவிங் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி இஸ். ஸோ டீங்கிறது டைம்னு கொடுத்துட்டாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள் எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், டீங்கிறது டைம். சரியா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் பிடி ஸ்கொயர் மைனஸ் சிடி கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிவிட்டியை முதல்ல இதில் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிவிட்டி? அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிவிட்டி டைமென்ஷன் ஆஃப் ஈச் டேர்ம், ஒரு ஈக்குவேஷனில் இருக்க ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் சேமாக தான் இருக்கும். அப்போ எக்ஸோட டைமென்ஷன் ஈக்குவல் டு ஏடியோட டைமென்ஷன், அது மாதிரி எக்ஸோட டைமென்ஷன் ஈக்குவல் டு பிடி ஸ்கொயரோட டைமென்ஷன், அது மாதிரி எக்ஸோட டைமென்ஷன் ஈக்குவல் டு சிடி கியூபோட டைமென்ஷன். ஸோ இப்போ ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிவிட்டி ஆஃப் டைமென்ஷன் எல்லா டேர்மும் எக்ஸோட டைமென்ஷன், ஏடியோட டைமென்ஷன், பிடி ஸ்கொயரோட டைமென்ஷன், சிடி கியூபோட டைமென்ஷன் எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்கணும், யூனிட்டும் சேமாக தான் இருக்கும். Because so same quantity can be added or subtracted. Okay, different quantity add பண்ண முடியாது. Same quantity இருந்தா தான், same dimension இருந்தா தான், same unit இருந்தா தான் ரெண்டு quantity add or subtract பண்ண முடியும்.
ஓகே. ஸோ டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியாக இருந்தால் என்ன பண்ண முடியாது, நம்ம ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஆனால் மல்டிப்ளை டிவிஷன் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம். ஆனால் ஓகே ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணணும்னா ரெண்டு குவான்டிட்டியும் சேம் குவான்டிட்டியாக இருக்கணும், சேம் யூனிட்டாக இருக்கணும், சேம் டைமென்ஷனாக இருக்கணும். அப்போ தான் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கு, டைமென்ஷன் ஆஃப் சி, சியோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ எக்ஸோட டைமென்ஷனும் சிடி கியூபோட டைமென்ஷனும் சேம் அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிவிட்டி. எஸ், கிளியர் பண்ணிடலாமா அதை? ஸோ அக்கார்டிங் டு பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிவிட்டி. ஓகே. ஸோ டைமென்ஷன் ஆஃப் ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் சிடி கியூப், டைமென்ஷன் ஆஃப் சிடி கியூப். சரியா? ஸோ எக்ஸோட டைமென்ஷனும் சிடி கியூபோட டைமென்ஷனும் சேம். ஓகே. இப்போ டைமென்ஷன் எக்ஸுங்கிறது என்னது, நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டைமென்ஷன் வந்து எல். ஓகே. எல் ஈக்குவல் டு சி, அதான் கண்டுபிடிக்கணும். டி கியூப், டிங்கிறது டைமென்ஷன் ஃபார்முலா ஃபார் டைம் இஸ் டி. ஸோ அப்போ டி கியூப், டி பவர் 3. ஸோ அப்போ சி என்னது, சி ஈக்குவல் டு எல் டிவைடட் பை டி கியூப் ஈக்குவல் டு எல் டி பவர் -3. So what is dimension of C? Dimension of C is LT power -3. So which is the answer? C is the correct option. So dimension of C is LT power -3. இதே மாதிரி நீ dimension of A கேட்டாலும் போட தெரியணும், dimension of B கேட்டாலும் போட தெரியணும். ஓகே. ஸோ கேட்காட்டினா கூட அது ரெண்டையும் கூட நீ ட்ரை பண்ணி பார்க்கணும். வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் A, வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் B. ஓகே. ஸோ அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். எஸ், கிளியர்? நவ் ஸோ இதே கொஸ்டினில் வந்து டைமென்ஷன் ஆஃப் ஏ கேட்டால் என்ன பண்ணணும், எக்ஸோட டைமென்ஷன் எல் ஈக்குவல் டு ஏ இன்டூ டியோட டைமென்ஷன் கேபிட்டல் டி. அப்போ ஏ ஈக்குவல் டு எல் டிவைடட் பை டி ஈக்குவல் டு எல்டி பவர் -1. அப்போ டைமென்ஷன் ஆஃப் ஏ என்னது, எல்டி பவர் -1. ஓகே. அதே மாதிரி டைமென்ஷன் ஆஃப் பி, ஓகே எக்ஸோட டைமென்ஷன் அது எல் ஈக்குவல் டு பி டி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி இன்டூ டி பவர் +2. அப்போ என்ன கிடைக்கும், பி ஈக்குவல் டு எல் பை டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல்டி பவர் -2. சரியா? இப்போ கே காட்டினா கூட என்ன பண்ணி பார்த்துருக்கணும், ஏயோட டைமென்ஷன் என்ன, பியோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு போட்டு பார்த்துருக்கணும். ஸோ ஏயோட டைமென்ஷன் எல்டி பவர் -1, பியோட டைமென்ஷன் எல்டி பவர் -2, சியோட டைமென்ஷன் எல்டி பவர் -3. எஸ், கிளியர்? ஓகே. அப்போ ஒரே கொஸ்டின்லே நம்ம வந்து 3 கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. ஓகே. நெக்ஸ்ட், இஃப் எல் அண்ட் ஆர் ஆர் இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எல் வந்து இண்டக்டன்ஸ், ஆர் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே. தென் த டைமென்ஷன் ஆஃப் எல் பை ஆர். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எல்னா இண்டக்டன்ஸ். ஸோ இண்டக்டன்ஸோட ஃபார்முலாவை எழுத வேண்டியது, அதோட டைமென்ஷன் ஃபுல்லாக போட்டு பார்க்க வேண்டியது. ஓகே. அடுத்து ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா எழுதி அதோட டைமென்ஷன்லாம் போட்டு கேன்சல் பண்ணி பார்ப்போம். ஓகே. அது தேவையே இல்லை. ஓகே. ஸோ இப்போ எல் பை ஆர் அப்படிங்கிறது உடனே என்னன்னு தெரியணும். எல்ஆர் சர்க்கியூட்டில் எல் ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டரும் கனெக்ட் பண்ணியிருக்க சர்க்கியூட்டில் ஓகே எல் பை ஆர் அப்படிங்கிறது டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். வாட் இஸ் எல் பை ஆர் கால்ட்? எல் பை ஆர் இஸ் கால்ட் டைம் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ இன் இண்டக்டர் ரெசிஸ்டர் சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்டில் எல் பை ஆர் இஸ் டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். இப்போ டைம் கான்ஸ்டன்ட்னது எல் பை ஆர் டினோட்ஸ் டைம். செக் பண்ணி பார்த்துலாமா டைமா என்னன்ட்டு. ஸோ இப்போ எல் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு எல்லுங்கிறது என்னது, இண்டக்டன்ஸ், நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இண்டக்டன்ஸோட ஃபார்முலா இ பை டிஐ பை டிடி, இதுதான் நமக்கு இண்டக்டன்ஸோட ஃபார்முலா. ஓகே. இன்டூ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து என்ன தெரியும், ஓம்ஸ் அப்படி வி ஈக்குவல் டு ஐஆர்னு தெரியும். சரியா? இதே என்ன கண்டுபிடி, ஆர் கண்டுபிடி. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. சரியா? ஓகே. ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. இப்போ ஆருக்கு நான் டினாமினேட்டில் இருக்கிறதுனால ரெசிப்ரகேட் பண்ணி ஐ பை ஆர், ஐ பை வின்னு போட்டுக்கிறேன் இது. சரியா? ஓகே. ஸோ ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ, ஆர் வந்து டினாமினேட்டரில் இருக்குது, அதனால மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டு ரெசிப்ரகேட் பண்ணி எழுதிக்கிறேன் ஐ பை வின். சரியா? இப்போ எதெல்லாம் கேன்சல் ஆகும், ஈங்கிறது வோல்ட்டு தான், விங்கிறது வோல்டேஜ் தான், ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து ஐங்கிறது கரண்ட் கேன்சல் ஆகிடும். இந்த டிடி என்ன ஆகிடும், நியூமரேட்டர் போயிடும். அப்போ ஈக்குவல் டு டிடி. டிடிங்கிறது என்னது, டைம். கரெக்டா? அப்போ எல் பை ஆருங்கிறது என்னது, டினோட்ஸ் டைம். ஸோ அப்போ எல் பை ஆருங்கிறது டைம் கான்ஸ்டன்ட்னு தெரியணும் நமக்கு. ஸோ அப்போ எல் பை ஆரோட ஃபார்முலா என்ன, நத்திங் பட் டைம் கான்ஸ்டன்ட். ஸோ வாட் யூ மீன் பை டைம் கான்ஸ்டன்ட்? டைம் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட் வந்து க்ரோ ஆகிறத டீகே ஆகிறத மெஷர் பண்ணுற ஒரு டேர்ம் தான் இது டைம் கான்ஸ்டன்ட்.
So time constant வந்து which tells us how fast or how slow the current is growing or decaying. current வந்து grow ஆறது அல்லது decay ஆற current. ஓகே, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதா இல்லை ஸ்லோவாக க்ரோ ஆகுதா, அல்லது ஃபாஸ்ட்டாக டீகே ஆகுதா அல்லது ஸ்லோவாக டீகே ஆகுதா அப்படிங்கிறத சொல்கிறது தான் நமக்கு டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரியா? ஓகே, இப்போ டைம் கான்ஸ்டன்ட் வந்து லோவாக இருந்தால் க்ரோத் இஸ் ஹைன்னு அர்த்தம். டைம் கான்ஸ்டன்ட் ஹையாக இருந்தால் க்ரோத் வந்து லோன்னு அர்த்தம். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, டைம் கான்ஸ்டன்ட்னா என்ன சொல்லும்? சர்க்கியூட்டில் கரண்ட்டு எப்படி ஃபாஸ்ட்டாக அல்லது ஸ்லோவாக க்ரோ ஆகுதுன்னு சொல்லும். இப்போ டைம் கான்ஸ்டன்ட் லோனா க்ரோத் இஸ் ஃபாஸ்ட், டைம் கான்ஸ்டன்ட் ஹைனா க்ரோத் இஸ் ஸ்லோ அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ L/Rங்கிறது டைம் கான்ஸ்டன்ட். அப்போ அது டைமோட டைமென்ஷன். L/Rங்கிறது டைமோட டைமென்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதுவே R/L இருந்தால் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் இல்லை? அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம்னா ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன். ஞாபகம் வச்சுக்கணும். L/R, okay, in LR circuit L/R is time constant, R/L is frequency. ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எஸ், அடுத்தது அதுவாக பார்க்கலாமா? ஓகே, நவ் if L and R are inductance and resistance, which of the following okay combination has the dimension of frequency? பார்த்துக்கோ, இப்போ தான் நான் சொன்னேன். L/Rனா என்னது? L/R is time constant. L/R is time constant. ஓகே, டைம் கான்ஸ்டன்ட். அப்போ டைம் கான்ஸ்டன்ட்னா இதோட யூனிட் ஏது? இதோட டைமென்ஷன் என்ன? டைம். ஓகே, L/Rோட டைமென்ஷன் டைம். இங்கே என்ன கேட்டிருக்கு? ஓகே, ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சினா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம். அப்போ R/L. ஸோ R/L இஸ் நத்திங் பட் 1/T, நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி. சரியா? அப்போ R/Lங்கிறது ஃப்ரீக்வன்சி. அப்போ எது ஆப்ஷனாக இருக்கும்? R/L இஸ் ஃப்ரீக்வன்சி. எஸ், கிளியர்? ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இன் LR சர்க்கியூட் ஓகே L/R இஸ் டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, R/L இஸ் ஃப்ரீக்வன்சி. அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு L கிடைக்கும், ஃபஸ்ட்டு L, அதுக்கப்புறம் தான் R. ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ LR சர்க்கியூட்டில் L/Rங்கிறது டைம் கான்ஸ்டன்ட்டு, R/Lங்கிறது ஃப்ரீக்வன்சி. எஸ், that's all about that. Then next, இதுவே C கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டா இருந்தா, கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்டா இருந்தா எது வந்து டைம் கான்ஸ்டன்ட்? RC. ஞாபகம் வச்சுக்கோ. RI CI மல்டிப்ளை பண்ணாதான் டைம் கான்ஸ்டன்ட். அங்கே என்னது? L/R டைம் கான்ஸ்டன்ட். எதில்? இண்டக்டரும் ரெசிஸ்டரும் இருக்கிற சர்க்கியூட்டில் L/R டைம் கான்ஸ்டன்ட். கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டரும் இருக்க சர்க்கியூட்டில் RC இஸ் டைம் கான்ஸ்டன்ட். ஞாபகம் வச்சுக்கோ. இன் ஓகே RC சர்க்கியூட் RC இஸ் டைம் கான்ஸ்டன்ட். ஓகே, சப்போஸ் உனக்கு ஃபார்முலா வந்து டவுட் இருக்குது அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துரு வேல்யூவை. ஓகே, ஆருக்கு ஃபார்முலா, சிக்கு ஃபார்முலா. ஆருங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா வோல்டேஜ் பை கரண்ட். ஓகே, இன்டூ சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் கெப்பாசிட்டன்ஸ்? ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸ் C is equal to Q/V. ஓகே, நமக்கு தெரியும் ஃபார்முலா. கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா Q divided by V. இந்த VV கேன்சல் ஆகிடும். சரியா? ஈக்குவல் டு Q divided by I. Q divided by I னா என்னது? நமக்கு என்ன தெரியும்? current is rate of flow of charge Q/T. T எந்த சைடு கொண்டு வந்துரு? அப்போ T equal to Q/I. ஓகே, அப்போ Q/Iங்கிறது என்னது? நத்திங் பட் T. புரியுதா? ஓகே, RCங்கிறது டைம் கான்ஸ்டன்ட். உனக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி டைம் வருதான்னு செக் பண்ணிக்கணும். ஆருக்கு ஃபார்முலா V/I, ஓம்ஸ்ல படி. கெப்பாசிட்டன்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். C is equal to charge given to the potential developedன்னு தெரியும். அப்போ Q/Vன்னு தெரியும். இந்த வியும் வியும் கேன்சல். அப்போ Q/I கிடைக்குது. ஆனால் Q/I என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லை? அப்போ நமக்கு கரண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும். I is equal to Q/T. நான் I இங்கே டினாமினேட்டில் கொண்டு வந்துடுறேன், T இந்த சைட் கொண்டு போயிடுறேன். இப்போ T equal to Q/I. ஓகே, அப்போ Q/Iங்கிறது T. ஸோ அப்போ Q/Iங்கிறது டைம் கான்ஸ்டன்ட். சரியா? அப்போ RCங்கிறது டைம் கான்ஸ்டன்ட். ஸோ RC சர்க்கியூட்டில் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர் சர்க்கியூட்டில் RC வந்து டைம் கான்ஸ்டன்ட்டு. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் RC ஃப்ரீக்வன்சி. அப்போ 1/RCங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ LR சர்க்கியூட்டில் என்ன டைம் கான்ஸ்டன்ட்டு, எது ஃப்ரீக்வன்சி? RC சர்க்கியூட்டில் எது டைம் கான்ஸ்டன்ட்டு, எது ஃப்ரீக்வன்சி, ரெண்டும் தெரியணும். எஸ், கிளியர்? ஓகே, தென் next, which of the following pair has same dimension? முதல்ல நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி கேட்டாலே, இந்த மாதிரி கொஸ்டின் தான் அதிகமாக வரும். ஓகே, இந்த மாதிரி கேட்டாலே முதல்ல ஒமிட் பண்ணணும். ஓகே, எது எது கிடையாதுன்னு ஒமிட் பண்ணணும். முதல்ல பாரு, ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு நோ யூனிட். ஓகே, நோ டைமென்ஷன். ஓகே, டைமென்ஷன் கிடையாது, யூனிட்டும் கிடையாது. அதை ஒமிட் பண்ணிடணும். அப்போ பி ஆப்ஷன் வராது. அடுத்து ஸ்ட்ரெயின், நோ யூனிட், அதையும் ஒமிட் பண்ண தெரியணும். ஸோ இந்த டி ஆப்ஷனும் பி ஆப்ஷனும் வரவே வராது. ரெண்டையும் ஒமிட் பண்ணியாச்சு.
சரியா? ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்போ டென்சிட்டி டைமென்ஷன் ரிலேட்டிவ் டைமென்ஷன் வந்து வேற. அது மாதிரி ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் உண்டு. அப்போ இது ரெண்டும் ஆன்சராக வராது. அப்போ வேற என்னன்னு பார்க்கணும். ஒர்க் பவர். பவர்ங்கிறது என்னது? ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். பவர்ங்கிறது ஒர்க் பை டைம். அப்போ ஒர்க்கும் பவரும் சேம் கிடையாது டைமென்ஷன். அப்போ எதுதான் ஈக்குவல்? மொமெண்டம்க்கும் இம்பல்ஸும் தான் ஈக்குவல். இன்னொன்று உனக்கு தெரியும், அக்கார்டிங் டு மொமெண்டம் இம்பல்ஸ் ஈக்குவேஷன் தெரியும், 11th படிச்சிருக்கோம் பிகினிங்லே. அக்கார்டிங் டு மொமெண்டம் இம்பல்ஸ் ஈக்குவேஷன், இம்பல்ஸ் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இம்பல்ஸ் அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் இஸ் த சேம். ஸோ மொமெண்டம்க்கும் இம்பல்ஸுக்கும் சேம் டைமென்ஷன். இதுக்கு முதல்ல நீ என்ன பண்ணிக்கணும், என்னென்ன குவான்டிட்டிக்கெலாம் சேம் டைமென்ஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு ஃபார்முலா சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டைமென்ஷன் வந்து எந்தெந்த குவான்டிட்டிக்கெலாம் சேம் அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கணும். எஸ், கிளியர்? ஓகே, தென் நெக்ஸ்ட், 2 quantities A and B have same dimension. ஓகே, 2 குவான்டிட்டி இருக்குது A, B, ரெண்டுத்துக்கும் சேம் டைமென்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ விச் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் given below, ஓகே, is physically meaningful? ஓகே, ஸோ விச் ஆப்ரேஷன் இஸ் physically meaningful? நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு 2 குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் சேமாக இருந்தால் தான் ஓகே நம்ம என்ன செய்ய முடியும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். 2 குவான்டிட்டிஸ் ஹேவிங் சேம் டைமென்ஷன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், டிவிஷன் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே 2 குவான்டிட்டிஸ் A and B do not have same dimension வந்திருக்கணும். ஓகே, சேம் டைமென்ஷனாக இருந்தால் ஆட் பண்ண முடியும். A plus Bயும் ஆப்ஷனாக வரும், A minus Bயும் ஆப்ஷனாக வரும். ஓகே, do not have same dimension. ஓகே, do not have. ஓகே, A and B do not have same dimension அப்படின்னு கொடுத்துருந்துருக்கணும். ஓகே, do not have same dimension. அப்போனா என்ன பண்ண முடியாது, 2 குவான்டிட்டிக்கு சேம் டைமென்ஷன் இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது. அப்போ A plus B வராது, A minus Bயும் வராது. A by B டிவைட் பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ இஃப் த 2 quantities have same dimension can be added or subtracted according to principle of homogeneity. சரியா? 2 குவான்டிட்டிக்கு வந்து சேம் டைமென்ஷன் இல்லைன்னா ஆட் பண்ண முடியாது, சப்ட்ராக்ட் பண்ண முடியாதுங்கிறது தெரியணும். அப்போ A plus B வராது, A minus B வராது, A by B வரும். ஓகே, டிவைட் பண்ண முடியும் அல்லது ஓகே மல்டிப்ளை பண்ண முடியும். எஸ், கிளியர்? ஓகே, so that is the answer. Okay, now so last question of this session. So given that V is speed, R is radius and G is the acceleration due to gravity. என்னென்ன கொடுத்துருக்கு, V கொடுத்துருக்கு, Vனா ஸ்பீட்னு கொடுத்துருக்கு, Rங்கிறது ரேடியஸ் கொடுத்துருக்கு, Gங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கொடுத்துருக்கு. முதல்ல ஆப்ஷன் பார்க்கணும். ஆப்ஷன் பார்த்த உடனே நம்ம என்ன செய்வோம், உடனே Vயோட டைமென்ஷன் ஃபார்முலா எழுத வேண்டியது, Rக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுத வேண்டியது, Gக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எழுதி போட்டு கேன்சல் பண்ணிலாம் போடக்கூடாது. சரியா? அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. முதல்ல யோசிக்கணும், V²/RG அப்படிங்கிறது என்ன ஃபார்முலான்னு யோசிக்கணும். ஓகே, நம்ம ஆங்கிள் ஆஃப் பேங்கிங் அப்படின்னு ஒரு இது படிச்சிருக்கோம்ல, ஆங்கிள் ஆஃப் பேங்கிங்க்கு என்ன ஃபார்முலா, tan θ = V²/RG. பேங்கிங் ஆங்கிள் tan θ = V²/RG அப்படின்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஹேஸ் நோ டைமென்ஷன் அப்படிங்கிறது தெரியும். sin θ, cos θ, tan θ இதுக்கெல்லாம் டைமென்ஷன் கிடையாது. அப்போ tan θக்கு டைமென்ஷன் கிடையாதுன்னா V²/RGயும் டைமென்ஷன் கிடையாது. ஸோ அப்போ அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் எதுக்கு வந்து டைமென்ஷன்லெஸ், V²/RG இஸ் டைமென்ஷன்லெஸ். சரியா? அப்படி தான் பார்க்கணுமே தவிர 4 ஆப்ஷனை எடுத்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு நீ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், டைம் ஃபுல்லாக போயிடும். சரியா? ஸோ அப்போ tan θ = V²/RG இஸ் ஆங்கிள் ஆஃப் பேங்கிங். ஸோ tan θ ஹேஸ் நோ டைமென்ஷன், therefore V²/RG ஹேஸ் நோ டைமென்ஷன். எஸ், ஆர் யூ ஆல் கிளியர்? Okay, so hope you all understood this session. Okay, so tomorrow I will come with different set of questions, dimension again. Okay, so let us do tomorrow. Thank you. If you like this video, share, view and subscribe. Thank you, my dear children.